தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். 2026க்கான குரு பயிற்சி சோழி பிரசன்னம் மூலமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி. வணக்கம் ஐயா. ஐயா, இந்த ராசி மேல எனக்கு பெருசா எப்படி சொல்றதுன்னா, மனசுக்குள்ள வெளிய பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமா தைரியமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு போராட்டம் எப்பயுமே, நம்ம நல்லா வந்துருவோமா, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா, எப்படி நம்ம சந்தோஷம்னு நம்ம வாழ்க்கையில இருக்குமா, இந்த மாதிரி பல போராட்டங்கள் மனசுக்குள்ளேயே நடத்திட்டு இருக்க ஒரு ராசி தான் நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன், கும்பராசியா. இந்த குரு பயிற்சி 2026க்கு அப்புறமா தான் அவங்க வாழ்க்கையில ஒரு விடியல் கிடைக்குமா ஐயா? பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளுடைய 2026ல ஏற்கனவே கர்மாவின் கர்த்தாவாகிய சனி பகவானுடைய நிலையை நாம் பார்த்து வருகிறோம், அனுபவித்து வருகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகு கேது பேச்சியை சந்திக்க போகின்றோம். இப்ப நம்ம சந்திக்க போகும்போது வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாசம் 26ஆம் தேதி. அதே நேரம் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சி ஆகின்றார். கடகம் பொறுத்த வரைக்கும் எப்படி பயிற்சி ஆகிறாருன்னா, பலம் வாய்ந்து உச்ச பலத்தோடு பயிற்சி ஆகின்றார். பயிற்சி ஆவது என்பது நல்லதுதான். பொதுவாக கடகராசி, அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியன், செவ்வாய், சந்திரன் 3 பேரும் நண்பர்கள் என்று சொன்னாலும் எனக்கு என்னவோ சந்திரன் நண்பனா இருப்பாரா என்று ஒரு சந்தேகம். அது அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் பலம் பெறுவதும் உச்சம் பெறுவதும் கடகம். அங்கிருந்து அவர் பார்க்கின்ற பார்வை பாருங்களேன், 5, 7, 9, 1, 2, 3, 4, 5 விருச்சிகத்தை பார்க்கின்றார். 6, 7 மகரத்தை பார்க்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் அவர் பார்க்கிறாரு பாருங்க. மற்றவரை பார்த்தாலும் கூட அவரை பார்க்கல, கும்பத்தை பார்க்கலையே ஒரு ஏக்கமும் கவலையும் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். காரணம், இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் நிறைய கனவுகளோடு வாழ்வதுதான். கனவுகளோடு தூங்குவார்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் கனவுதான் இவங்க வாழ்க்கை. கனவாகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இவங்களோட வாழ்க்கையில இந்த நினைவாகுமா, கடந்த காலத்துல வாங்கிய கடன் அடைபடுமா, கடந்த காலத்துல வாங்கிய அந்த கஷ்டமும் துன்பமும் தீருமா, ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையுமா, திருமணமாகி காலம் கடந்து நல்ல பிள்ளைகளிலே என்று கலங்கிய ஒரு காலம். பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த செலவு, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ போட்டாங்க. அதாவது வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருந்தா கூட செலவு 10 இருக்கின்றது. நான் அணா கணக்கு சொல்றேன் என்று நினைத்து விட வேண்டாம். அதெல்லாம் சொன்னோம்னா பயந்து விடுவீர்கள். அந்த வகையில வரவுக்கு மீறிய ஒரு செலவு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த குரு பகவான் எத்தகைய ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் என்பதைத்தான் நம்ம சோழி பிரசனத்துல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஐயா ஒரு நிமிஷம், கேமரா. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 6ல ரோக குருவாக இருந்து பலன் தர தொடங்குகின்றார். ஏற்கனவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பலனை தர தொடங்குவதற்கு முன்பே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புலிவாயிலாகப்பட்ட ஒரு நிலைதான் கும்பராசிக்காரர்களுக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாதசனியில் இருக்கின்றார். எங்க இருக்கிறார் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்காரு. இதெல்லாம் ஒரு சூட்சமமா நீங்க இதெல்லாம் கவனிக்கணும் ஐயா. இப்ப பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்க, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. வரவு 4 இருந்தா அவங்களோட செலவு 10 தான் இருக்கும். அது அவங்க எப்படின்னா அவங்க கைக்கு மீறிதான் அவங்க செலவழிக்கிறாங்க, அது கர்வமாவும் நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறப்ப இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்கு ஐயா? நான் சொன்னேன் அல்லவா, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தருவாரா என்றாருன்னா, அதாவதுங்க சிலதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும். உடல்நிலை சரியில்லை, ஊசி போறோம் அப்படின்னா ஐயோ கத்தக்கூடாது. கொஞ்சம் வலி இருந்தாலும் நிரந்தர தீர்வை தரும். அந்த வகையில நல்ல விஷயத்தை கேட்கறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் அது முன்னாடியே கேட்கலாம் இல்லையா? அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2024 குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அந்த லாபஸ்தானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லாபஸ்தானத்துல யாரு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கு.
அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 6ல ரோக குரு. அந்த ரோக குரு அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பார்கள், மன ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பார்கள். தனக்கு மட்டுமல்ல, தன் மனைவிக்கு மட்டுமல்ல, தன் கணவனுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய உறவினருக்கு மட்டுமல்ல, எவ்வளவு சம்பாதித்தாலும் மருத்துவ ரீதியான ஒரு செலவு, எதிர்பாராத சில சின்ன சின்ன விபத்துகளை சந்திக்கின்ற சூழ்நிலையில கலந்த காலம். இனி கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் ஒரு யாருமே சொல்லாததுதான் சோழி பிரசன்னம். இந்த 2026ல இவங்க இதுல மட்டும் சரியா பஞ்சிட்டாங்கன்னா கவலையே பட வேண்டாம். இதுல குரு பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன, அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. எதிர்மறையான எண்ணங்கள். அப்பா பையன் சொல்லுவான், அப்பா சொல்லுவாரு பையனை பார்த்து, டேய் நன்றாக படி, இந்த கல்லூரியில் தேர்னா அதெல்லாம் வேண்டாம். அந்த எதிர்மறை வெற்றியை நோக்கி கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா என்ற ஒரு நிலைதானே. வென்றாலும் முடியும் என்று நினைத்து விட்டாலே வெற்றி நோக்கி தான் விடலாம். இந்த காலத்துல குரு தரக்கூடிய பலன் எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ். அதாவது அந்த எதிர்மறை எண்ணம் ஒரு மனிதனுக்கு வரவே கூடாது. எந்த நிலை வந்தாலும் தன்னிலை மறாத வெற்றி வெற்றி அடைந்தே தீருவேன் என்ற ஒரு நிலைதானே. அந்த நிலைதான் சாக்ரட்டிஸ், நமக்கெல்லாம் தெரியும். அவர் கையில விஷக்கோப்பை கொடுத்து விட்டார், இதை நீயே அருந்தி மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்றார்கள். அவர்கள் சீடர்கள் எல்லாம் துடித்து போகின்றார்கள். குருவே, எத்தனையோ தத்துவங்களை எல்லாம் சொன்னீர்களே, ஒரு ஒரு அரை மணி நேரம் அவருக்கு அனுமதி தரக்கூடாதா என்று கேட்கின்ற பொழுது சாக்ரட்டிஸ் சிரித்துக் கொண்டே சொன்னார், எவ்வளவோ சொல்லிவிட்டேன், அரை மணி நேரத்தில் மட்டும் இந்த உயிர் உடலில் தங்குவதை என்ன என்று உடனே அந்த விஷத்தை அறந்து விட்டார். காரணம் என்னன்னா, எதையும் எதிர்த்து போராடுகின்ற மன வலிமை இந்த காலகட்டத்துல கும்பராசிக்கு வேலை. ஐயா, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க உடல் நலம் அதுல நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ட்டு. அந்த உடல் நலம், தீரா நோய், இந்த மாதிரி நான் நிறைய கும்பராசிக்காரங்களை பார்த்திருக்கேன். இவங்களுக்கு எந்த கோயிலுக்கு போய் வழிபட்டா கண்டிப்பா அதுல ஒரு மாற்றம், இல்ல நீங்க சொன்ன மாதிரி எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து மாற்றம் கிடைக்கும்? உங்கள் ஆதங்கம், உங்களுடைய எதிர்பார்ப்பு தன்னலம் கருதாத ஒரு நிலைத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த நிலை வர வேண்டுமானால் தன்னையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காரணம் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த லாபஸ்தானத்துல பாதசனியாக சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். அதை நான் சொன்னேன் அல்லவா, நாம் எதிர்பார்ப்பது ஒன்று, அது நடக்காமல் போவது ஒன்று. அதே நேரத்துல நாம் யாரெல்லாம் உயிருக்கு உயிராக பழகினோமோ, யாரையெல்லாம் நம்பிக்கை வைத்தோமோ, அவர்களெல்லாம் மாறுகின்ற ஒரு சூழ்நிலை அடையும். இந்த காலகட்டத்துல நல்ல நண்பர்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த காலகட்டத்தை இவர்கள் கடந்து விட வேண்டும். அதே நேரம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இந்த காலகட்டம் 6ல ரோக குருவாக இருப்பவர் எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமல்ல, எதிர்மறையான திட்டங்கள், நேர்மறைக்கு எதிர்மறையான திட்டங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், அந்த செயல்பாடுகள் இருப்பார்கள். அதை குறைத்துக் கொள்ள வேண்டும். தன்னையே இவர்கள் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, சத்ருஸ்தானங்க. இது சத்ருஸ்தானம்னா நீங்க எதிரியெல்லாம் தேடி போக வேண்டாம், எதிரியே நீங்க தான். ஒரு எதிரியை தேடி நம்ம போய் அவன் எதிரி என்று நீங்க அப்படி பார்த்து ஒரு விரலை நீட்டினீர்களால் 3 விரல் உங்களை நோக்கி இருக்கு. உங்களுக்கு எதிரி இன்னைக்கு இல்லை, இந்த குரு பயிற்சிக்கு மட்டும் நான் சொல்ல பொதுவாகவே சொல்கிறேன். கும்பராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எதிரி யாருன்னா நீங்க தான். உடல் ரீதியா மன ரீதியாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வகையில அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைய தேவகுரு கைவிட்டாலும் கூட அசுரகுருவாகிய கலத்திரகாரர்கள் துணை இருப்பதனால தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகடந்த திருமணம் நடந்தாலும் அந்த திருமணம் நல்ல முறையில் அமையும். நல்ல பிள்ளைகள் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம், நீண்ட தூர பயணங்கள்ல ஒரு வெற்றி, எடுத்த காரியத்தை முடிக்கின்ற ஒரு தன்மை, அத்தனையும் இந்த காலகட்டத்தில் அமையும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதசனி என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நமக்கு எல்லாம் தெரியும், பாதசனிக்கு ஒரே உதாரணம் ராவணன் தான். மன்னன் தன் மக்களை உயிராக நினைத்தவன், விநாசகாலே விபரீத புத்தி. சொன்னேன் அல்லவா, அதைத்தான் சொல்கின்றேன். அவரை பற்றியது சனி பகவான் பாத ரீதியாக. அந்த வகையில் பார்க்கும் பொழுது திரும்பவும் சொல்கின்றேன், நீங்கள் சென்று நின்று இருக்கக்கூடிய ஒரே இடம் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பாதசனீஸ்வரருக்கு மட்டுமல்ல, சனி பகவானால் எப்பெல்லாம் பாதிக்கப்படுகின்ற போதெல்லாம் இந்த ஆலயம் சென்று வேற எங்கேயுமே போய் இறைவனை தொட்டு வழிபட முடியாது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடுவீர்களானால் அருமையான ஒரு மாற்றம். அதாவது சாட்சிக்கார காலை விட
சண்டைக்காரங்கால விழுந்துடலாம் இல்லையா? ஆமா. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பணிந்து போவது, நெருங்கி போவது, விட்டு கொடுத்து போவது அத்தனையும் மொத்தமாக வரும். திரும்பவும் ஒன்று சொல்லிக் கொள்ளும் ஆசைப்படுகின்றேன். அந்த எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாற்றுகின்ற தன்மை சனி பகவானுக்கு உண்டு. ரொம்ப நன்றி ஐயா. ஏன்னா கும்பராசிக்காரங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் பட்டுட்டு இருந்தாங்க, அதுல இருந்து எந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பா இதுக்கப்புறம் இருக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா.